ஞாயிற்றுக்கிழமை ஆண்களுக்கு ஓய்வு, ஆனால் பெண்களுக்கு தரும் சுமை இரட்டிப்பு. நேற்றுதான் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தது. திங்கட்கிழமை காலை பொழுது தொடங்கும் போதே வாரத்தின் இறுதி நாட்கள் எப்போது வரும் என்ற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் நாட்களை நகர்த்துபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாரம் முழுவதும் காத்திருக்கும் வார கடைசி நாள் வந்துவிட்டால் போதும், அவர்களிடத்தில் தனி மகிழ்ச்சி குடிக்கொள்ளும். வாரம் முழுவதும் அனுபவிக்கும் மனகாயங்களுக்கு மருந்திடும் நாளாக அதனை கொண்டாடுவார்கள். ஐசியூவில் ஆபத்தான கட்டத்தில் இருக்கும் ஒருவரை எப்போது அபாய கட்டம் நீங்கி பொது வார்டுக்கு மாற்றுவார்கள் என்பது போன்று எதிர்பார்ப்புகள் அவர்களிடத்தில் வெளிப்படும். ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும், ஓய்வு எடுக்கலாம் என்று மற்றவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கும் போது பெண்களோ அன்று என்ன வேலைகளெல்லாம் இருக்கிறது என்று யோசிக்கும் நிலைமையில் இருப்பார்கள். சாதாரணமாகவே குடும்பத் தலைவிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பாரமான நாள். அதைவிட வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தால் பாரம் இரட்டிப்பாகிவிடும். வாரம் முழுவதும் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கும் இதர வேலைகளை ஞாயிற்றுக்கிழமை செய்து முடித்து விடலாம் என்ற மனநிலையில் இருந்திருப்பார்கள். ஆனால் குடும்ப பெண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது இன்னும் கொஞ்சம் சிக்கலானது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து வேலைகளை பகிர்ந்து கொண்டால்தான் வேலை சுமை குறைக்க முடியும். பெண்களுக்கு ஒரு குடும்பம் அழகாக நிர்வாகம் செய்யப்பட ஓய்வற்ற வேலை மட்டும் போதாது, பெண்களின் உடல்நிலையும் மனநிலையும் மிகவும் அவசியம். எனவே ஞாயிற்றுக்கிழமை என்றால் பெண்களின் ஓய்வு பற்றி குடும்பத்தினர் சிந்திப்பது அவசியம். கூட்டு குடும்பத்தில் இதைவிட பெரிய அளவில் சிக்கல் இருக்கும். அன்று வீட்டு வேலைதான் பிரதான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். வேலைக்கு போகும் பெண்களாக இருந்தாலும் அன்று நிச்சயமாக வீட்டில் ஓய்வெடுக்க முடியாது. ஓய்வு நாளில் ஓய்வுக்கும் நேரம் ஒதுக்க வேண்டும். ஏனெனில் உடல்நிலை அமைப்பும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அதைவிட அவசியமானது. இதற்கு தீர்வுதான் என்ன? கணவன் மனைவி இருவருமே வேலைகளை பகிர்ந்து கொள்வது நல்லது. இந்த வேலையை பெண்கள்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் இப்போது மாறிவிட்டது. ஆண்களும் பகிர்ந்து செய்தால்தான் பெண்களுக்கு பாரம் குறையும். அவர்களை பார்த்து குழந்தைகளும் பின்பற்றுவார்கள். குழந்தைகளை அவர்கள் வயதிற்கேற்ப சிறு சிறு வேலைகளை செய்ய பழகுவது நல்லது. பேப்பர் புத்தகங்கள் அடுக்கி வைப்பது, செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, துணிகளை மடிப்பது, ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை அடுக்கி வைப்பது என்று அவர்கள் விரும்பிய சுவாரஸ்யமாக செய்யக்கூடிய வேலைகளை கற்றுக் கொடுக்கலாம். இதனால் விடுமுறை நாட்களில் வீட்டில் ஒருவருக்கொருவர் அரட்டை அடித்து அமர்க்களம் செய்வது குறைந்து ஏதாவது வேலை செய்யும் பழக்கம் உண்டாகும். நம் வீட்டு வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். விடுமுறை நாட்களில் டிவி பார்ப்பது, வீடியோ கேம் விளையாடுவது போன்ற பழக்கங்கள் குறையும். பல பெண்கள் கணவருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது என்று நினைத்து எல்லா வேலைகளையும் செய்வார்கள். பெண்கள் வேலைக்கு போய் குடும்ப செலவு சுமையை குறைக்கும் போது ஆண்களும் அனுசரணையுடன் நடந்து கொள்ளலாமே. அப்படி செயல்பட்டால் ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சி இருவருக்கும் கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி குடும்பத்திற்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள ரெட் டேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.